நீங்க எப்பவுமே கிளம்புற நேரத்துக்கு தான் கிளம்புவீங்கன்னு நினைச்சு போய் பார்த்தா நீங்க காலேஜுக்கு போயிட்டு தான் அம்மா சொல்றாங்க. ஏன் சின்னம்மா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப கூட உங்க கூட படிக்கிற பிள்ளைங்களும் ஏதோ மனசு சரியில்லாம தனியா உட்கார்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. என்னாச்சு சின்னம்மா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குதா? நான் என்ன பண்ணேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிச்சிருங்க சின்னம்மா. நீங்க தப்பு பண்ணல சின்ன தம்பி. ஆனா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இப்ப எனக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்து வச்சிருக்கீங்க. எந்த விவரமும் தெரியாத வயசுல நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொன்னதை நீங்க இப்படி உங்களுக்குள்ள காதலா வளர்த்து வச்சிருக்கீங்களே. நீங்க சொன்ன பின்னாடிதான் உங்களையே எனக்கு ஞாபகம் வருது. நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் நீங்க தேடுற அம்முன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தாங்கிக்க முடியுமா உங்களால? அதுல இப்படி ஒரு எண்ணத்தை நீங்க மனசுல வச்சிருக்கீங்கிறதே என்னால ஏத்துக்க முடியல. கஷ்டமா இருக்கு. நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போறேன்னே தெரியல. சின்னம்மா சின்னம்மா நில்லுங்க சின்னம்மா, நில்லுங்கன்னு சொல்றேன்ல. சரி, நான் இனிமே உங்க பாதுகாப்புக்கு வரல. ஆனா நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா என் மேல ஏதோ கோவம்னு எனக்கு நல்லாவே தெரியுது சின்னம்மா. நான் தான் இல்லன்னு சொன்னேன்ல. இல்ல சின்னம்மா, உங்களுக்கு என் மேல கோவம் தான், அது எனக்கு நல்லாவே புரியும். அந்த அளவுக்கு கூட யோசிக்க தெரியாதவனா சின்னம்மா நானு? இவ செஞ்சு சொல்லுங்க சின்னம்மா, நான் என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்சா பேசுறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ உங்க நம்பிக்கையை எடுத்த மாதிரி தோணுது சின்ன. எல்லாம் ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்தா அதனால தாங்கிக்க முடியாது சின்ன. கூட யாருக்கும் துரோகம் யாருக்குமே துரோகம் நினைக்காத உங்களுக்கு நினைப்பான அம்மாவை மறக்கணும். சின்னமா சொல்லுங்க, நான் ஏன் அம்மாவை மறக்கணும்? சின்னையா எனக்கு கொடுத்த வாக்கு நீங்க எனக்கு நிறைவேற்றி கொடுக்கறதா நீங்களே என்கிட்ட சொன்னீங்கல்ல. இப்போ நீங்களே அதுக்கு மாற இப்படி ஒரு சத்தியத்தை கேக்குறீங்க. இது உங்களுக்கே சரின்னு படுதா?